பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சண்டே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த தேவ செய்திக்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடும்படியாக இருக்கிறேன். Praise the Lord. என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை கேட்கிறார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை கேட்கிறார். நான் துதிக்கும் போதெல்லாம் துதியில் வாசம் செய்கிறார். நான் துதிக்கும் போதெல்லாம் துதியில் வாசம் செய்கிறார். என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு. நான் கதறும் போதெல்லாம் கண்ணீர் துடைக்க வருகிறார். நான் கதறும் போதெல்லாம் கண்ணீர் துடைக்க வருகிறார். நான் விலகும் போதெல்லாம் என்னை சேர்த்து கொள்கிறார். நான் விலகும் போதெல்லாம் என்னை சேர்த்து அணைக்கிறார். என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு, என் மூச்சு பேச்சு எல்லாம் என் இயேசு. Praise the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:7 சொல்லப்பட்டபடி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உருக்கமான இரக்கங்களால் அவர் திரும்பவும் நம்மை சேர்த்து கொள்கிற ஒரு மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையாகவே அவர் இரக்கமும் உருக்கமும் தயவும் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு விரோதமான சில காரியங்கள் செய்தாலும் பாவங்கள் செய்தாலும், ஒரு இமைப்பொழுது நம்மை கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் அவர் திரும்பவும் அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கூறி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் திரும்பவும் நம்மை சேர்த்துக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார். எப்படி அந்த இளைய மகன் தன் தகப்பனை விட்டு அவன் போகும்போது அவன் போய் ஊதாரியாய் அவன் திரிந்து எல்லா பாவத்தில் அக்கிரமத்தில் ஜீவித்து எல்லா பொருட்களையும் அவன் நஷ்டப்படுத்தி இழந்து விட்டாலும், ஒரு நாள் அவன் பசியோடு பட்டினியோடு என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், என் தகப்பன் வீட்டிலே எனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் தகப்பன் வீட்டை நோக்கி அவன் வரும்போது, தூரத்திலே வரும்போது அவனுடைய அருமையான தகப்பன், அன்பான தகப்பன் அங்கு அவனை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் சேர்க்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய தேவனும் கூட மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அன்போடு அவர் சேர்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு அவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் உருக்கமான இரக்கங்களால் அவர் சேர்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாகவே நான் உன்னை எத்தனையோ முறை நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனாலும் உங்களுக்கு அது விருப்பமில்லாமல் போய்விட்டது என்று எருசலேமில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பான கரம் இன்றைக்கும் அது விரித்ததாகவே இருக்கிறது. அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளுவதே இல்லை. அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் அன்போடு சேர்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை எதற்காக சேர்த்து கொள்கிறார் என்ற சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அங்கு வேத வசனம் சொல்கிறது. அவர் இயேசு அவர் மூலமாய் தேவனிடத்திலே சேருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் எப்போதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எப்போதும் அவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார், ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் எத்தனையோ விதமான தீமைகள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருந்தாலும், ஒருவேளை பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட அந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் தேவனிடத்திலே நம்மை சேர்க்கும்படியாகவே நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படியாகிலும் என்னுடைய பிள்ளைகளை நான் பரலோகத்திலே சேர்க்க வேண்டும், தேவனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய எல்லா பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் தேவனிடத்திலே சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது அவர் நமக்காக அவரிடத்திலே சேர்த்து கொள்வர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் என்று எபிரேய நிருபத்திலே சொல்லப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருந்து ஒரு பிரதான ஆசாரியராக இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவன். அவர் இமைப்பொழுதுதான் உன்னை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவருடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை மறுபடியும் அவர் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆகினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தவறு செய்து விட்டாய், விழுந்து விட்டாய் என்று கவலைப்படாதே. மறுபடியும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நீ திரும்பி வரும்போது அவர் உன்னை சேர்த்து கொள்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு முதலாவதாக அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். உனக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், யாகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் இரண்டாவதாக ஏன் உன்னை அவர் பக்கம் சேர்த்து கொள்கிறார் என்று சொன்னால், உன்னை முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் வைக்கப் போகிறார். முத்திரை மோதிரம் என்று சொன்னால், அந்த முத்திரை மோதிரம் ராஜாவுடைய அதிகாரத்தை காட்டுகிறது, ஒரு ஆளுகையை காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கூட அவர் பரலோகத்தை விட்டு எடுத்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கூப்பிட்டு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுக்களை துரத்துவீர்கள், நோய்களை குணமாக்குவீர்கள், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன் என்று அவருடைய நாமத்தை முத்திரை மோதிரமாக
ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அவரிடத்திலே சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் முத்திரை மோந்திரத்தை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆளுகையை கொடுக்கிறார். பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, இந்த இயற்கையின் மேலே, இந்த உலகத்தின் மேலே, எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதிகாரமாய் அன்றைக்கு பவுலும் பேதுருவும் ஊழியம் செய்யும்போது அதிகாரமாய் பிசாசுகளை துரத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிஸ்தரை குணமாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர் அங்கு செய்தார் என்றால் அவர்கள் முத்திரை மோந்திரமாய் வைக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீ ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய் என்று சொன்னால் உன்னை முத்திரை மோந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்கு ஆளுகையை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமமே அது உயர்ந்த ஒரு நாமமாக, அதிகாரமுள்ள நாமமாக இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு பேய்கள் நடுங்கும், வியாதிகள் ஓடும், வியாதிகளை சுகப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமந்தான் இயேசுவின் நாமம். அதை தான் ஆகாயில் சொல்லப்பட்டிருக்குது, அந்நாளில் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக நான் வைப்பேன்னு சொல்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் சென்றிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து சேருங்கள். கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்கிறார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளில். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சம்பத்தாய் இருக்கிறார்கள், அவருடைய சொத்தாய் இருக்கிறார்கள். உண்மையாகவே ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நாளிலே தான் அவருடைய மணவாட்டி சபையை, அவருடைய பிள்ளைகளை அவர் சேர்த்து கொள்ளும்படியாக மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவருடைய சம்பத்தாய் இருப்பாய் என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அவர் சேர்க்கின்ற அந்த நாளிலே நீ பாத்திரவானாய் இருக்கிறாயா? அவருக்கு பாத்திரவானாய் ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறாயா? இல்லை அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் உனக்குள்ளே இருக்கிறதா என்று இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திலே அவர்களை சேர்த்து கொள்ளப் போகிறார். உண்மையாகவே மணவாட்டி சபை அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வருகையிலே அவர் சேர்த்து கொள்ளப் போகிறார். அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3 ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே நாம் அவருடைய சம்பத்து. உண்மையாகவே ஆண்டவருக்கு நாம் உகந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் வரும்போது அவர் நம்மை அவரோடு கூட அந்த நித்தியத்திலே அவர் சேர்த்து கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு நான்காவதாக நாம் பார்க்கும்போது செப்பனியா 3:20 அங்கு வாசிக்கிறோம், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அக்காலத்திலே, எக்காலம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, இந்த சிறையிருப்பின் காலத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, கண் காண உங்கள் சிறையிருப்பை அவர் திருப்புவேன் என்று சொல்கிறார். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது
அங்கு சொல்லப்படும் சங்கீதக்காரன் சொல்கிறார், சொப்பன காண்கிறது போல இருந்தோம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய கண் காணும்படியாகவே நம் கண் எதிரிலேயே இந்த சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்ப போகிறார். ஒரு அலையில சொல்வோமா? உண்மையாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த காரியத்தை இந்த நாட்களிலே அவர் செய்ய போகிறார். உண்மையாகவே அவர் செய்ய போகிறார். நம்மை சேர்த்துக்கொள்கிற ஒரு காலம் இது. ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். தெற்கத்தி வெள்ளங்களைப் போல தேவன் இந்த நாளிலே காணப்படுகிற எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் சீக்கிரமாய் அவர் திருப்ப போகிறார். ஆண்டவர் நம்மை சேர்த்துக்கொள்கிற அந்த நாளிலே உண்மையாகவே நம்முடைய கண் காண அந்த சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உண்மையாகவே எகிப்திலே இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர், உண்மையாகவே யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர், யோபனுடைய சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர், இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை அவர்கள் கண் காணவே அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப போகிறார். உண்மையாகவே இது நடக்கப் போகிறது. உன் கண்ணால் அதை பார்க்க போகிற, அது எப்படி நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல தேவன் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் அவர் திருப்ப போகிறார். உண்மையாகவே அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும், அவருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். இன்றைக்கு அவர் உன்னை எதற்காக சேர்த்து கொள்ள போகிறார் என்று சொன்னால், உன் கண் காணவே உன் சிறையிருப்பை திருப்பும்படியா. எந்த சிறையில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையின் ஊடாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அந்த சிறையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் கண் காணும்படியாகவே அந்த சிறையிருப்பெல்லாம் திருப்ப போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேய நிருபத்திலே சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இங்கு பார்க்கிறோம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற வல்லவராய் இருக்கிறார். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்து, எல்லா ஆபத்திலிருந்து, எல்லா கொள்ளை நோயிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாகவே அங்கு சொல்லப்படுகிறார், முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உண்மையாகவே வேதத்தில் சொல்லப்படுகிற அவர் நாம் வழுவி போகாமல் காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய அவர் ரட்சிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை சத்துருக்கள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தாலும், அழிக்க நினைத்தாலும், ஆண்டவர் ஒருபோதும் இந்த நாளிலே உன்னை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர் உன்னை முற்றுமுடிய ரட்சித்து அவருடைய ராஜ்யத்திலே உன்னை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலிருந்து ஆண்டவர் உன்னை ரட்சிக்கப் போகிறார். உன் வறுமை, கஷ்டம், தரித்திரம், வியாதி, பலவீனம் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க ஆண்டவர் இயேசு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். இன்றைக்கு ஒருவேளை அவரை விட்டு நீ தூரம் போயிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரே நீர் என்னை கிட்டி சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள நான் தகுதியில்லை என்று இளைய மகன் தகப்பனிடத்திலே சொன்னது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நீ ஓடி வருவாய் என்றால் அவர் உன்னை சேர்த்து அணைத்து கொண்டு உன்னை அவருடைய வீட்டிலே அவர் சேர்த்து கொள்வார். உன் சிறையிருப்பெல்லாம் திருப்புவார். அவருடைய நாட்டிலே அவருடைய சம்பத்தை அவர் சேர்ப்பார். உன்னை முத்திர மோதிரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாழ்ச்சி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே இவர்களெல்லாம் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னீரே.
உண்மையாகவே நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீ வரும்போது உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மனவாட்டி சபை நீ சேர்க்கும்போது நாங்கள் எல்லாம் உம்முடையவர்களாக இருப்போம் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் இருப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீரை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் வருகின்ற ஒரு நாளிலே ஆண்டவரை முற்றும் முடிய ரட்சித்து உம் அண்டையிலே அவர்களை கிட்டி சேர்த்து கொள்ளுவீராக ஆண்டவரை. உம்மிடத்திலே சேர்க்கிற பிள்ளைகளுக்காக நீ எப்போது வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் சேர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் முத்திர மோந்திரமாக நீ வைக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் சேர்க்கிறவர்களை ஆண்டவரை உம்முடைய சம்பத்தாய் நீர் மாற்றிருக்கிறீரப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மிடத்தில் சேர்கிற பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்பை நீ திருப்புகிறவராக இருக்கிறீரே அப்பா. இந்த நாளிலே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல என் தேவன் எங்கள் சிறையிருப்பை நீ திருப்பி ஆண்டவரே நீரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளை சந்திங்க. எல்லா ஆண்டவரே ஆபத்து விபத்துக்கு கொள்ளை நோய்க்கு எல்லாவற்றிற்கும் உம்முடைய பிள்ளைகளை நீ விலக்கி பாதுகாத்து கொள்ளும். முற்றும் முடிய ரட்சித்து உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளை நிறுத்தி கொள்ளும். நீரே ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.